குரோம்பேட்டையில் சிஸ்டர்ஸ் பிரியாணின்ட்டு ஒரு பிரியாணி கடை. பிரியாணி சிக்கன் 65 நல்லா இருக்கு. குழந்தைங்க சாப்பிட்ற போல் அஜினமோட்டோ கலர் பவுடர் எதுவும் சேர்க்காம செய்கிறாங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலி லெவலில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபேமிலி இல்லைனாக்கா நான் நீங்கள் நிற்கவே முடியாதுண்ணா. எசன்ஸ் கிடையாது, கேசரி பவுடர் கிடையாது. இந்த மிளகாத்தூள்லேருந்து என்ன நேச்சுரலாக வருதோ அந்த கலர் மட்டும்தாண்ணா. ஜாபர் பாய் அண்ணா தானே, அவர் தானே பிரியாணிக்குனாவே ராஜா அவர் தான். ஜபர் பாயோட ஃபோட்டோவே அவங்க வால்பேப்பர் வச்சுருக்காங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஆமாங்க, குரோம்பேட் வந்துருக்கேன். ஸோ குரோம்பேட்டையில் சிஸ்டர்ஸ் பிரியாணின்ட்டு ஒரு பிரியாணி கடை. ஸோ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு வராங்க. அதுவும் ஒரு சிஸ்டர் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணுற பிரியாணியை டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு தனி ஒரு பெண்ணாக நின்று ஸ்ட்ரீட்டில் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் வந்துருக்கோம். ஸோ அம்மா கையில் மாஸ்டர் கையிலலாம் பிரியாணி சாப்பிட்டுருப்போம். ஒரு தங்கச்சி கையில் பிரியாணி போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பிரியாணி சாப்பிட்ருக்கியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எனக்கு பிரியாணி சிக்கன் 65 நல்லா இருக்கு. நல்லா இருக்கா பிரியாணிங்க? பிரியாணி நல்லாயிருக்கும். மற்ற இடத்த விட இங்கே நல்லாயிருக்கும். எப்பயுமே நான் டெய்லி வாங்கி சாப்பிட்டுருக்கேன். மற்ற இடத்துல வந்து அஜினமோட்டோலாம் போடுவாங்க. வீட்டுக்குள்ள வந்து குழந்தைங்க சாப்பிட்ற போல் அஜினமோட்டோ கலர் பவுடர் எதுவும் சேர்க்காம செய்கிறாங்க. நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல அரிசியை போட்டு செய்கிறாங்க. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. ஓகே, நம்ம கடை எங்கே இருக்குது? கடையோட நேம் என்னம்மா? கடையோட பேர் வந்து சிஸ்டர் பிரியாணினா. குரோம்பேட்டில் இருக்குது. பாலாஜி ஹாஸ்பிட்டல் வந்து 3rd கேட்ண்ணா. பிரியாணி மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்படி பிரியாணி சிஸ்டராக ஆரம்பிச்சிங்க? என்ன ரீசனாலாம் இருந்தீங்க? பிரியாணி பிடிக்கும், அது மேலே ஒரு ஈர்ப்பு. அப்புறமேட்டு வந்து சின்ன வயசு ஸ்டோரிஸு. அப்பா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாங்க. இந்த உப்பு விற்கிறது, பூ விற்கிறது, அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. அப்போ சொல்லியிருந்தார் அவரோட ஸ்டோரி. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். சரி, அதுக்கப்புறமேட்டா வந்து சரி நம்மளும் எதனா பண்ணணும், இந்த தொழிலாளி இதுலேருந்து நம்மளும் கொஞ்சம் மேல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நினச்சது. இப்போ ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் மேலே இன்னும் வளரணும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வீட்லேயே நம்ம பிரியாணினா அம்மா கை பக்குவம் தான். மேபி சிஸ்டருங்க செய்யும் போது அது ஒரு அண்ணன்களை செய்கிற மாதிரி. இப்பயும் நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்து தனியாக செய்கிறீங்க பார்த்தீங்களா? இது ரொம்ப பெரிய விஷயம். ஃபேமிலி லெவலில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃபேமிலி இல்லைனாக்கா நான் நீங்கள் நிற்கவே முடியாதுண்ணா. எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணன், எல்லாமே என்னுடைய கிட்ஸு கூட சரி பயங்கர ஹெல்ப். என் பையனை வந்து எனக்கு முட்டை உரிச்சு கொடுப்பான், இஞ்சி தோல் சீவி கொடுப்பாரு. இந்த மாதிரி வேலை நிறைய பண்ணுவான். என் பெரிய பையன் 6 வயசு ஆகுது. இந்த மாதிரி வேலை நிறைய பண்ணுவான். நான் இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா, நான் வந்து கிண்டி தரட்டுமாம்மா பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவான். எல்லாருமே ஹெல்ப்பு. இப்போ எனக்கு தாத்தா பாட்டினா இப்போ என் பசங்க வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. நான் இங்கே வரும்போது அவங்க பார்த்துப்பாங்க. எங்கள் பாட்டியில் எங்கள் தாத்தாக்கு 90 வயசு, எங்கள் பாட்டிக்கு 80 வயசு. அப்போனா பார்த்துங்க எவ்வளோ வயசானவங்க. அவங்க வந்து பார்த்துனாங்க. அதாவது எனக்கு அது ஹெல்ப் தானே அது. அதனால வந்து எல்லாருமே ஒரு விதத்தை ஹெல்ப்லாம். அதுவும் வாழையில நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்கலாம் தெரியாது. வாழையில யூஸ் பண்ணுறீங்க. அது பவுடரில் பார்த்தேன். நோ பாம் ஆயில், நோ அஜினமோட்டோலாம் போட்டிருக்கீங்க பவுடர்லாம். ஆமாண்ணா, பாம் ஆயிலாம் கிடையாதுண்ணா. ஓகே, இது கோல்டு வினர் தானே யூஸ் பண்ணுறோம். எசன்ஸ் கிடையாது, கேசரி பவுடர் கிடையாது. இந்த மிளகாத்தூள்லேருந்து என்ன நேச்சுரலாக வருதோ அந்த கலர் மட்டும்தாண்ணா. வேறு எதுவுமே அடிஷ்னலாக இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? மக்களுக்கு வந்து கலராக இருந்தால் தானே அது பிரியாணினே யோசிக்கிறாங்க இப்போ இருக்க மக்கள்லாம். அதுவும் கரெக்டாக. சில பேர் இங்கே சாப்பிட்றவங்களே சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சரி, அவங்க சொல்கிறது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்போம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறைய மாறிட்டாங்க. ஹோம்மேடு எந்தோ ஒரு நம்பிக்கை தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஹோம்மேட்னா ஒரு நம்பிக்கை. ஓகே, நாங்களும் வந்து அது என்னவோ அதுதான் உண்மை. எங்களுடைய ஷாப்லேயும் நாங்கள் அது பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ எங்கள் குழந்தைங்க தாராளமாக கொடுப்போம். எப்போ கொடுக்க சொன்னாலும் கொடுப்போம். ஏன்னா அதுதான் உண்மை. கடை டைமிங்மா? டைமிங் வந்து மார்னிங் வந்து 12 o'clock வருவோம்னா 12 o'clock to 3 o'clock வரையும். ஆஃப்டர்நூன் 12 o'clock. ஆஃப்டர்நூன் 12 o'clock. ஈவினிங் வந்து 7 o'clock to 9 o'clock இல்லை 10 o'clock. ஓ, 2 நேரம் போடுறீங்களா? 2 நேரம் போடுறோம். வெறும் சிக்கன் மட்டும் தான் போடுறீங்க? சிக்கன் பிரியாணி, பிரெட் அல்வா போடுறோம். அப்படி வந்து 65 கொடுக்குறோம்ண்ணா. 30 அதாவது தனி ப்ரைஸ் தான். வேணுன்றவங்க வந்து காம்போவோ வேணுன்றவங்க வாங்கிப்பாங்க. யாருமே வந்து கம்பல் பண்ணாங்க. வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி மட்டும் தான் நாங்கள் போட்டுமே. ஒரு நாள் சரி பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரி பிரெட் அல்வா செஞ்சு பார்ப்போமே சொல்லிட்டு இது பண்ணோம். அது நம்ம கடையோட பிரியாணி என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? பிரியாணி வந்து 125ண்ணா. கோட்டர் வந்து 80 rupees. குஸ்கா வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிரெட்டில் வந்து 30 rupeesண்ணா 100 grams. 65 வந்து 30 rupeesண்ணா. வந்து ரேட் கேட்டு அதாவது அவங்க நம்ம இது குறை சொல்ல முடியாது. நம்ம குவாலிட்டியாக போடுறோம். அதுக்கான ரேட் நம்ம வச்சா தான் நம்ம வந்து பிரியாணி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உங்களுக்கு யார்? ஜாபர் பாய் அண்ணா தானே. அவர் தானே பிரியாணிக்குனாவே ராஜா அவர் தான். எப்படி சொல்லுது, நான் ஷாப் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய ஷாப்பில் வந்து அவருடைய ஃபோட்டோ வைப்பேன். டேடி என் ஃபோட்டோ கொடுங்க, எனக்கு ஃபோன் கொடுங்க. என்னுடைய ஃபோனில் வந்து வால்பேப்பரே அவர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் நான். ஓ சூப்பர்மா. இதோ பாருங்களேன் மக்களே,
ஜபர் பாயோட போட்டோவே அவங்க வால்பேப்பர் வச்சிருக்காங்க. அந்த அளவு ஒரு மானசீக குருவாக எடுத்துட்டு ஆமாடா. பிரியாணிக்கு ஆமா என்னுடைய குருவே அவர்தான். அவர் இல்லைனாக்கா நான் இன்னைக்கு என்ன இந்த நிலைமையில இருக்க முடியாது. அது நான் காலையில தூங்கி எழுந்ததுமே அவர் முகத்தை தான் பார்ப்பேன். எதுக்குனாக்கா நமக்கு சொல்லி கொடுத்த குரு ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய எப்படி சொல்றது, அவருடைய எண்ணங்கள் வந்து பயங்கரமான இது தாட். அவர் எண்ணம் மற்றவங்களுக்கு உதவுறது அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி எவ்வளோ பெருசானாலும் அவருடைய இதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும். அவர் எப்படி ஒரு நல்ல மனிதராக இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவணும். அந்த மாதிரின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து நான் வந்து வச்சிருக்கேன் அவருடைய ஃபோட்டோ. நீங்கள் வெறும் பிரியாணி மட்டும் பண்ணுறீங்களா இல்லை ஆல்டர்னேட்டிவ் அதான் பண்ணிட்டு இது பண்ணுறீங்களா? எம்காம் முடிச்சிருக்கேன். எம்காம் முடிச்சுட்டு உடனே மேரேஜ் ஆயிடுச்சு. உடனே 2 கிட்ஸ் வந்துட்டாங்க. சரி பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கும் என்னுடைய வேலை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேலைக்கு போகிறது சந்தோஷமா இருக்கா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது சந்தோஷமா இருக்கா? எனக்கு வந்து பிஸ்னஸ் ஹேண்டில் விமன் ஹேண்டில் ஆகணும் எனக்கு ஆசை. எங்கள் அப்பாவால் தான் வந்து நான் இங்கே நிற்கிறேன். நான் அவருடைய கஷ்டப்பட்டதுனால தான் வந்து நான் ஒரு ஹேண்டில் பண்ணராக ஆகணுன்ற ஒரு முடிவே நான் எடுத்தது காரணமே எங்கள் அப்பா தான். என்ன ரெடி குஸ்காவா பிரியாணி அவர் சொன்ன ஸ்டோரினால தான் வந்து நான் இங்கே ஆண்டர்பிரனராக ஆகணுன்ற முடிவு பண்ணது. அதனால வந்து எங்கள் அப்பா தான் காரணம்னு சொல்லணும். ஸோ மோஸ்ட் வாண்டடு உமன் ஆண்டர்பிரனர் தான் இப்போதைக்கு. ஸோ நிறைய வாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பிரியாணி அடிங்க, டிஸ்டர்ப் பண்ணல. அதுவும் வாசனை கமகமன்னு இருக்கு. நானும் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வரேம்மா. தேங்க்ஸ். ஸோ மக்களே இவங்ககிட்ட பிரியாணி வாங்கியாச்சு. நோ கலர் நோ அஜினமோட்டோ. ஸோ அந்த கான்செப்டில் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி. அப்படியே மழை பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. அந்த மலையில் கொடைக்கடியில் பிரியாணி சாப்பிடுவேன். எனக்கு ஏன் தான் பிரியாணி இந்த மாதிரி மாட்டேன்னு தெரியல. எப்பயுமே இந்த மாதிரி கொடைக்கடியில் நிறைய இடத்துல சாப்பிட மாட்டுது. ஸோ அழகாக அப்படியே பிரியாணி வச்சுருக்காங்க. பீசஸ் இருக்குது, ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறமேட்டு ஒரு முட்டை வச்சுருக்காங்க. ஸோ இதோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 125 ருபீஸில் கொடுக்குறாங்க. சிக்கன் 65 மட்டும் நீங்கள் 30 ருபீஸ் கொடுத்து தனியாக வாங்கிக்கலாம். பிரியாணி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்ற அளவு நல்லா திருப்தியாகவே வைக்கிறாங்க. நான் ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் வீடியோக்காக கம்மியாக வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வெயிட் இருக்க ரைஸ் மட்டும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவங்க குக் பண்ணியிருக்க விதம் சொன்னாங்க, அது மாதிரி தான். மேலே வந்து கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அப்படியே ரைட்டாக பூ போல் ரைஸை மட்டும் எடுத்து ஒரு வேக் சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த ரைஸோட மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. அவங்க தக்காளியெல்லாம் ஏற்றி பண்ணியிருப்பாங்க சொன்னாங்கல்ல. தக்காளி ஏற்றி பண்ணியிருக்க மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட் வைஸு ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது சாப்பிட. see this பீஸ். ஸோ 2 சிக்கன் பீஸ் கிட்டே வச்சு தராங்க. பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பீஸை பாருங்கள், ஆவி பறக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். சிக்கன் பீஸை பிரியாணியோட வச்சு எப்படி இது சாப்பிட்டு பார்த்துடலாம். பிரியாணி அந்த பீஸோடு வச்சு சாப்பிடும்போது பீஸில் நல்லா எசன்ஸ் இறங்கி இருக்குது. சாப்பிட சூப்பராக இருக்குது. அந்த எந்த காரம் ஏற்றி பண்ணுவோமோ அந்த மாதிரி சூப்பராக காரம் ஏற்றி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியும் பிரியாணி அஜினமோட்டோ கலரு மற்ற எசன்ஸ்லாம் இல்லாமல் பண்ண முடியுமான்ட்டு தெரியல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எடுத்துருக்கு அந்த ரைஸோட பதம் பாருங்கள், வெரையாக. ஸோ அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மசாலாவோட. உங்கள்கிட்ட இருக்க சிக்கன் 65 வந்து தனியாக 30 ருபீஸ்ன்னு தராங்க. மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக குழந்தைங்களுக்கான பிரியாணின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்குது. எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். வெறும் அவங்க 65 மட்டும் தான் போட்டு பண்ணுறாங்கனால அந்த இஞ்சி பூண்டு போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லை. சாப்பிட நல்லா இருக்குது. பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் பச்சடி சாப்பிட்டு பார்க்கலாம். பிரியாணினாலே ஸோ எல்லா இடத்துலையும் மெயினாக யோசிக்கிறது கத்திரிக்காய் பச்சடி எப்படி இருக்கும், கத்திரிக்காய் இந்த சைடிஸ் எல்லாம் யோசிப்போம். ஸோ கத்திரிக்காய் பச்சடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்லைஸாக கத்திரிக்காயெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பிரியாணியோட அப்படியே ஒரு பெரட்டி சாப்பிட்லாம். இந்த பிரியாணி கத்திரிக்காயோட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் அந்த லைட் பிஞ்ச் புளிப்பு ப்ளஸ் அந்த கத்திரிக்காய் வெந்திருக்க பதம் நல்லா பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க கத்திரிக்காய் பச்சடி. கத்திரிக்காய் பச்சடியை வந்து நீங்கள் பிரியாணியோட சாப்பிடும்போது உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டே வேறு லெவலில் மாறுது. ஸோ உங்கள்கிட்ட பிரெட் அல்வாவும் இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. ஸோ பிரியாணிக்கு ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ பிரெட் அல்வா, அந்த முட்டை 65 ஆனியன் ரைத்தா எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் பேஸ்டாக சாப்பிட்லாம். பிரெட் அல்வா அப்படியே பதமாக எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம். பிரெட் அல்வா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப திகட்டலை, ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஃபுல் பேஜில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிரெட் அல்வா அட்டகாசமாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா
பிரெட் அல்வா 65 ஸோ இதெல்லாமே இருக்குது. ஒரு 125 அப்படின்னு நீங்கள் கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோம்மேட் பிரியாணி வர்த்தான விஷயம். ஸோ சாப்பாடு வந்து வைக்கிற குவான்டிட்டியே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இருந்து ஒரு பெண்ணாக இருந்து ஸோ இந்த காலில் இருந்து ஜெயிக்கணுன்ட்டு அவங்க பிரியாணி மேலே பேஷனால் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி ஒரு அட்டகாசமாக இருக்குது. ஸோ எதிர்பார்க்கல ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து இந்த மாதிரி அவங்களே ஓனாக பண்ணுறதா. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டோட இது மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஏதாவது லேடிஸ் இருந்தீங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறது தயங்காதீங்க. இவங்களை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறது துணிஞ்சு பண்ணுங்கள். ஸோ இந்த சைடில் குரோம்பேட் சைடு வந்தீங்கன்னா ஸோ கடையோட லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணுறேன். பாலாஜி காலேஜ் ஆப்போசிட்லேயே தான் வந்து சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டே போகிறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மணி. டாட்டா, பை பை.